வெல்கம் டு டிஜிட்டல் ஜாங்கிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே சைடில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தினம் தினம் உங்களுக்காக இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் காத்து கொண்டு இருக்கிறது. Hello, I welcome and welcome to Digital Jangri friends. How are you? Wishing you a happy Monday and a good week ahead. இப்போ என்னன்னா உங்களுக்கு வந்து இந்த மண்டே வந்து இந்த முதல் வீடியோ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு சோஷியல் காசோட ஆரம்பிக்கலான்னு இருக்கோம். சோஷியல் காசுன்னு என்னன்னா சாட்டர்டே சண்டே அப்போ நான் வந்து ஒரு எங்கள் கசின் பிரதரோட கடைக்கு இப்போ அவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாவு மிஷின் இருக்கு, மாவு மிஷின் தான் அவர் வச்சு பண்ணிட்டு இருக்காரு. நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அங்கே இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஐட்டம் வந்து அரைச்சிட்டு இருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த ரிப்பன் மாதிரி இவ்வளோ பெருசுக்கு நீட் நீட்டுக்கா இருந்து என்னன்னு கேட்டாங்க. அதுக்கு என்ன சொல்ல என்னன்னு தெரிஞ்சாலும் நீங்க ஒரு சில விஷயத்தெல்லாம் விட்டுறீங்க. என்னன்னு கேட்டா ஆனியன் சமோசா நம்ம வாங்குறோம் தெரியுமா, அந்த ஆனியன் சமோசால இப்பெல்லாம் ஆனியனே போடுறது இல்லையா, அதுக்கு பதிலாக அந்த மைதா இருக்கு இல்லையா, அந்த மைதாவே திக்கா ஏதோ ஒரு மாதிரி கட்டி மாரி இழுத்து வச்சு ரிப்பன் ரிப்பனா இருக்குது. அதான் அவர் சொன்னார், இது என்னன்னு தெரிஞ்சா நீங்க சமோசா சாப்பிட்றதே விட்டுருவீங்கன்னு. ஸோ அந்த மாரி ஒரு விஷயம் சொன்னார் அவரு. அதாவது இப்பெல்லாம் என்ன பண்றாங்கன்னா நடுவில் ஒரு சீசன் வந்து ஆனியன் விலைலாம் ஏறிச்சு தெரியுமா, பயங்கரமா ஆனியன் விலைலாம் ஏறிச்சு. அப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த சமோசா மேனுஃபேக்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஏதாவது ஒரு வேலை பண்ணி இந்த சமோசா விலை எப்படி கம்மி பண்றதுன்னு பார்த்துருக்காங்க அவங்க ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை. அப்போ என்னன்னா அந்த மைதா இருக்கு இல்லையா, அந்த மைதாவே எல்லாம் இது பண்ணி ஒரு மாதிரி காய்ச்சி கீச்சி ஒரு மாதிரி ரெடி பண்ணி வெங்காயம் இல்லை பேசிக்கலி ஓகேவா, ஃபுல்லாக ஏற்கனவே மைதா டைஜஸ்ட் ஆகாது. அதுக்கு மேலே மைதாக்குள்ளார மைதா அதையும் எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்த மைதா போட்டு மாவு மிஷினில் எடுத்துட்டு வந்துடுறாங்க. அது ஓகேங்களா, ப்ராசஸ் தான். மாவு மிஷினில் போட்டு எடுத்துட்டு வந்து பிடிச்சி பவுடர் மாரி ஆக்கிடுறாங்க. பவுடர் மாரி ஆக்கிட்டு ஒரு 50 கிலோ 100 கிலோ எடுத்துட்டு வந்தாங்கன்னா அது பவுடர் ஆக்கி வேஸ்டேஜ்லாம் போக அது எடுத்துட்டு போய் என்ன பண்ணான்னா மைல்டா, அதாவது ஒரு இவ்வளோ பெரிய ஒரு மூட்டை வெங்காயம் போட வேண்டிய இடத்துல 2 கிலோ வெங்காயம் மட்டும் போடுவாங்க. பிளஸ் உருளைக்கிழங்கு வந்து அதே மாதிரி இவ்வளோ உருளைக்கிழங்கு போடுற நேரத்தில் ஒரு 2 கிலோ உருளைக்கிழங்கு மட்டும் போட்டு இதை வந்து அதோட கலந்து விட்டு பேஸ்ட் மாரி இருந்தால் உருளைக்கிழங்கு வெங்காயம் பேஸ்ட் வரும் தெரியுமா, அந்த பேஸ்ட் வந்துடும். ஸோ உங்களுக்கு உருளைக்கிழங்கும் வெங்காயமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்காது, எங்கேயோ ஒரு இடத்துல 1-2 ஒட்டிட்டு இருக்கும். ஓகேங்களா, ஸோ என்ன ஆயிடுதுன்னா திஸ் இஸ் ரீப்ளேசிங் வெங்காயம் இன்சைட் ஆல் த ஆனியன் சமோசாஸ். நீங்க பாக்குறீங்க தெரியுமா, நிறைய இடத்துல 1 ரூபா சமோசா 2 ரூபா சமோசாலாம் 100% இதுதான் செய்யறாங்க. இதனால சரி என்னப்பா அதான் பாத்தீங்கன்னா எங்க ஏற்கனவே சமோசா ஒரு மைதா, அதுக்குள்ளார இன்னொரு மைதாக்குள்ளார மைதா ஏற்கனவே டைஜஸ்ட் ஆகாது. அதாவது ஒண்ணு சாப்பிட்டா ஒண்ணாவாது. ஒரு சில பேர்லாம் பாத்தீங்கன்னா டீ கடையில் ஒரு டீயும் ஒரு சமோசா குடிச்சிட்டு வாழ்க்கையை நடத்துறவங்க ஒரு பேர் இருக்காங்க. அந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் இது ரொம்ப உடம்புக்கு கெடுதலான ஒரு விஷயம். அந்த விஷயத்த சரி இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கலாம்னு பார்த்தேன், அதனால ஷேர் பண்றேன். அவர் கடையில் வந்தப்ப அந்த அரைக்கட்டுக்காக எடுத்துட்டு வந்தாங்களே அதை வந்து நான் வந்து ஷூட் பண்ணியிருக்கேன், பாருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் சொன்னது. அங்கே பாருங்கள், அந்த அரைச்சி எடுக்கிறாங்க பாருங்கள், மேலே அந்த பீஸ்லாம் பாருங்களேன், அது அந்த குச்சுறாங்க பாருங்கள். இந்தமாரி குத்துறதுலாம் மாவாக போய் வந்து தான் வெங்காயம் நான் சொன்ன அந்த மைல்டாக வெங்காயம் இதில் போட்டு சமோசாவில் வச்சு அனுப்புகிறாங்க. இதை தான் நம்ம எல்லோரும் சாப்பிட்ருக்கோம் இவ்வளோ நாளாக. பார்த்துக்கோங்க, இதை தான் இவர் சொன்னார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இனிமேல்ட்டு சமோசாவே வாழ்க்கையில் சாப்பிட மாட்டீங்கன்னு. இந்த பீஸ்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இப்போ இதை தான் அரைக்கிறோம் நம்ம. இந்தமாரி டப்பாவில் கொண்டாந்து போட்டுடுறாங்க. இதெல்லாம் அரைச்சி மாவாக்கி உங்களுக்கு நான் சொன்ன தெரியுமா, இது வந்து ஒரு 50 கிலோ இருக்குன்னா அதில் ஒரு 2 கிலோ வெங்காயம் 2 கிலோ உருளைக்கிழங்கு அவ்வளோதான் போட்டு பிசைஞ்சு குழஞ்சிருந்து சமோசாக்குள்ளார வச்சு கொடுத்துட்றாங்க. இதை போய் நம்மளும் சாப்பிட்ருக்கோம் இவ்வளோனால. அங்கே பாருங்கள் எடுத்து போடுறாரு பாருங்கள், போட்டாச்சா, அவ்வளோதான். இதில் என்ன பண்ணுவாங்கன்னா இதில் இந்த மிஷின்லேயே ஒரு சில வந்து பீஸ்லாம் அரையாது, அதாவது அந்த மாவாவது அதெல்லாம் தூக்கி சைடில் போட்டுருவார் பாருங்கள். அதாவது இது வந்து மிஷினில் அரைச்சி மாவாக்கி கொடுத்தும் கூட உங்களுக்கு டைஜஸ்ட் ஆகுது. மிஷினில் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு இவ்வளோ பாருங்கள் மாவாகுது பாருங்கள். இதுதான் இந்த மேட்ரு. ஓகேங்களா, இன்னொரு இது காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்தமாரி வந்துடுது ஒரு டப்பாவில் கொண்டாந்து வச்சுருங்க. இதுமாரி 3 டப்பா 4 டப்பா இருந்ததுங்க. இந்த 3-4 டப்பாவில் இருக்கிறது எல்லாத்தையுமே அரைச்சி மாவாக்கிறாங்க. இப்போ பாருங்கள் இந்த பீஸ்லாம் பாருங்களேன், போங்க. இதையும் நம்ம இவ்வளோ நாளாக சாப்பிட்ருக்கோம். சரி, இனிமேல்ட்டாவது நம்ம இதை கொஞ்சம் உஷாராக இருக்கணுன்றதுக்காக தான் இது ஒரு அவேர்னஸ் மாதிரி உங்களுக்காக. இது வந்து எவ்வளோ பேருக்கு ரீச் ஆக போகுது பாருங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பார்ப்பீங்க, நீங்கள் உங்களுக்கு ரீச் ஆகும். நீங்கள் வந்து மற்றவங்ககிட்ட சொல்லணும். இந்தமாரி சொல்லும் போது தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இதெல்லாம் தெரிய வரும். தெரிய வந்தால் தான் மற்றவங்களாம் கொஞ்சம் அவேர்னஸ் க்ரியேட் ஆகி சரி ஓகே இதில் இவ்வளோ விஷயம் இருக்குதா, இந்தமாரி ஒரு சமோசாலே இவ்வளோ பண்ணுறாங்களே, மற்றதெல்லாம் என்னென்ன பண்ண வரோம் யாருக்கு தெரியும்.
அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. கேர்ஃபுல்லாக இருந்துக்கிட்டு இனிமேல்ட்டு இந்தமாரி சமோசாலாம் நிறைய சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த பாருங்கள், இதுதான் இந்த பவுட்ரு, ஓகேங்களா? இதில் வந்து அதெல்லாம் மிக்ஸ் பண்ண, இதுதான் நம்ம சமோசாவில் அந்த குட்டி 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 குட்டியாக இருக்கும். இந்த 1 ரூபா சமோசாலாம் மேக்ஸிமம் இதுதான். நீங்களே வாங்கி நீங்கள் போகிறீங்களா கடைக்கு, இன்றைக்கி நீங்கள் சமோசா சாப்பிட்டிங்கன்னா ஏதோ ஒரு சமோசா வாங்கி உடச்சி உள்ளே பாருங்கள். ஒரு 3 சமோசாவுக்கு ஒரு 5 சமோசா எடுத்திங்கன்னா இல்லை 4 சமோசா இதேமாதிரி தான் இருக்கும். ஒரு சமோசாவில் தான் வந்து ஒரிஜினல் வெங்காயமே இருக்கும். அதுதான் அவங்க ரேஷியோ. இல்லைனா என்ன பண்ணுறாங்கன்னா சமோசாவில் வந்து 80% இதை போட்டுறாங்க, 20% வெங்காயம். அதாவது ஒரே ஒரு வெங்காயம் பத்தை இருக்கும், ஆனால் முக்கால்வாசி இதுதான் இருக்கும். இதுதான் இந்த மாவு மாரி அந்த வெங்காயம் உருளைக்கிழங்கையும் ஒன்றாக்கி வைக்கிறது. இது இவ்வளோ டேஞ்சரான ஒரு விஷயம், புரியுதுங்களா? ஏன்னா யோசிச்சு பாருங்கள், இந்த மிஷின்லேயே இது டைஜஸ்ட் ஆகலை, நீங்கள் போய் உங்கள் வயிற்றில் போய் இது டைஜஸ்ட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கு மேலே நாங்கள் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. நீங்கள் தான் ஆஸ்பத்திரியில் போய் தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? ஸோ பாருங்கள், பார்த்துட்டு அவேர்னஸ் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுங்கள். தயவுசெய்து இந்தமாரி விட்டுறாதீங்க இனிமேல்ட்டு. தெரியுதுங்களா? இதெல்லாம் ஆனியன் கிடையாது. இதெல்லாம் ஆனியன் கிடையாது. 1, 2 ஆனியன் இருக்கும், அந்த தோல் மட்டும். ஆனால் இது பாருங்க, இது ஆனியன் கிடையாது. இது ஆனியன் பீஸே கிடையாது. தெரியுதுங்களா? இதெல்லாம் எதுவுமே ஆனியன் கிடையாது. இது தெரியாம நம்ம ஜாலியா வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம். பாருங்க, இது மாதிரி பாருங்க, இது ஆனியன். ஆனா இங்க பாருங்க, இது உடைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. தெரியுதுங்களா? உள்ள என்ன இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் ஆனியன் கிடையாது. இது ஆனியன். இதெல்லாம் உள்ள ஸ்டஃப் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் ஆனியன் கிடையாது. இப்ப இதுல பாருங்க, இவ்வளோ ஆனியன் இருக்கு, ஆனியன் இருக்கு. ஸோ நீங்க இதை தான் இவ்வளோ நாளாக சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. பாருங்க, இதெல்லாம் ஆனியனே கிடையாது. பாருங்க, தெரியுதுங்களா? ஸோ ஒரு சமோசாவில் பார்த்தீங்கன்னா 80% ஆனியன் கிடையாது, 20% தான் ஆனியன் இருக்கு. பாருங்க, இதெல்லாம் ஆனியன் சொல்லி உள்ள வச்சிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா? இதுதான் நான் சொன்னேன், தேர் இஸ் நோ ஆனியன் இன் ஆனியன் சமோசா எனிமோர். ஓகேங்களா? ஸோ இந்த சமோசா எவ்வளோக்கு எவ்வளோ அவாய்ட் பண்ண முடியுமோ அவாய்ட் பண்ணிக்கோங்க. எதுக்கு தேவையில்லாமல் இதெல்லாம் சாப்பிடுங்க. வீட்டில் ஹெல்த்தி ஃபுட்ஸ் சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா இந்த சாலட் மாரி வாங்கி சாப்பிட்டுங்க. சாலட்னா அது வெள்ளரிக்காய், நம்ம ஆளுங்க தான் பீச் சைடில் இந்த ஆனியன்னு, வேர்க்கடலாம் போட்டு பொரி உருண்டை அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். இதெல்லாம் நிறுத்திக்கலாம். அதெல்லாம் ரொம்ப டேஞ்சராக இருக்குது வாழ்க்கைக்காக. ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த ஒரு தேர் இஸ் நோ ஆனியன் இன் ஆனியன் சமோசாவை ஷேர் பண்ணுறதுக்கு தான் இந்த ஒரு வீடியோ. இது சும்மா ஒரு சோஷியல் மெசேஜ் வீடியோ. ஒரு நல்லது சொல்லணும்னு தோணுச்சா நல்லா சொன்னேன். ஏன்னா இது உடம்புக்கு கெடுதல். இது ரொம்ப இதுமாரி சாப்பிடுறது டைஜஷன் பிரச்சனை. ஓகேங்களா? ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்தமாரி சோஷியல் மெசேஜ் ஏதாவது இருந்ததுன்னா கூட நம்ம வந்து இனிமேல்ட்டு கவர் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அதனால தான் இந்த ஒரு அப்ரோச்சு. ஸோ பிடிச்சிருந்தோன்னா சொல்லுங்கள். இந்தமாரி வேறு என்னென்ன வேணும்னு சொல்லுங்கள். இந்த டாபிக் நீங்கள் எஸ்பெஷலி கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு ஒரு நல்ல ஒரு இது இருக்குதுன்னு. ஏன்னா நானே தேடி பார்த்தேன், இந்த டாபிக்ல யாருமே இது வரைக்கும் பண்ணல. நம்ம தான் ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கோம். ஸோ ப்ளீஸ் இந்த இதை வீடியோ ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஸ்ப்ரெட் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் கொண்டு வாங்க. கொண்டாந்தீங்கன்னா நம்மளும் சரி, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் சரி நல்லா இருப்பாங்க. அவங்களால நம்ம நாடு நல்லா இருந்தால் நம்ம நல்லா இருந்தது. ஓகேங்களா? எல்லாருமே நம்ம நல்லா தான் நம்ம நாடு நல்லா இருந்தது. நம்ம ஏன் வேற மாதிரி இருக்கும்போது நம்ம நாட்டை பற்றி யோசிப்போம். நம்ம தானும் நல்லா இருப்போம்ல. கூல். ஓகே, தேங்க்யூ கைஸ். Share this video, spread this awareness, and keep subscribing to our channel. Thank you and bye.